வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இன்றைய இந்த காணொளியில பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இலங்கையில் அடுத்தடுத்து பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்றுள்ள சஞ்சீவவினுடைய படுகொலை தொடர்பாக பல சந்தேகங்களையும் ஏற்படுத்தி இருந்தன. அது மட்டுமன்றி குறித்த சம்பவம் நடைபெற்று 8 மணித்தியாலங்களில் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டாலும் பிரதான குற்றவாளியாக கருதப்படுகின்ற செல்வந்தி என்ற பெண் தற்போது வரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை போன்ற பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஒரு நிலையில கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை செய்த அந்த துப்பாக்கிதாரியை முகப்புத்தகத்தினூடாக தொடர்பு கொண்டுதான் இந்த கொலை செய்ய தூண்டியதாக காவல்துறை ஊடக பேச்சாளராக இருக்கின்ற புத்திக்கு மனதுங்க தெரிவித்திருக்கின்றார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு இன்றைய தினம் வழங்கிய நேர்காணலில் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். இதன் போது பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த குற்றவாளிகள் அந்த நபரை முன்னாள் ராணுவ வீரர் சொல்லி அடையாளம் கண்ட பிறகு உனக்கு வேலை இல்லையா, சிறிய வேலை ஒன்று செய்வோமா என கேட்டுதான் இந்த முகப்புத்தகம் பேஸ்புக் பக்கத்தினூடாக குறுஞ்செய்தியை அனுப்பித்தான் இந்த கொலைக்கு தூண்டியதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகின்றார். அதே நேரத்துல பார்க்கிற போது கடந்த கால அனுபவங்களுடைய அடிப்படையில இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களில் பெரும்பாலானோர் ஆயுதப்படைகள் அல்லது காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதும் மிகவும் தெளிவான ஒரு விடயமாக வெளிவந்திருக்கின்றதாக கூட அவர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் அவர்களை கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் உத்தரவிட்டுள்ளதாகவும் ராணுவ சேவையை சேர்ந்த ஒருவர் சட்டபூர்வமாக விடுவிக்கப்படாமல் தப்பி சென்றால் அது ஒரு குற்றம் என்ற ரீதியில அவர்களை கைது செய்ய சட்டத்துல ஏற்பாடுகள் உள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். சமீபத்துல பார்க்கிற போது கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்குல துப்பாக்கிதாரி ராணுவத்துல இருந்து வேலை இல்லாமல் இருந்த போது மட்டுமே சம்பந்தப்பட்ட குற்றங்களில் அவரை சரியாக அடையாளம் கண்டுள்ளனர் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான ஒரு பின்னணியில தான் ராணுவத்தை விட்டு வெளியேறிய வீரர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை தாங்கள் கண்காணித்து வருவதாகவும் அனைத்து நபர்கள் மீதையும் அவர்கள் மீதான ஒரு பார்வை இருப்பதாகவும் அதே நேரத்துல கைது செய்வதை அதாவது இந்த இடை விலகி போனவர்களை கைது செய்வதற்கு சட்டத்துல ஏற்பாடு இருக்கு, அதனூடாக கைது செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்துல இன்னும் ஒரு விடயம் தொடர்பாக பார்க்கிற போதும் இந்த காவல்துறையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளினுடைய பாதுகாப்பில் இருந்த சந்தேக நபர்கள் அண்மைய நாட்களாகவே பல்வேறுபட்ட ரீதியில அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தணிகள் சங்கமும் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறது. குறித்த விடயம் இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் வெளியிட்டு அறிக்கையில தான் இந்த ஒரு விடயமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்துல கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவத்தில் கைதாகி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களையும் தொடர் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைதான் இந்த குறித்த சந்தேக நபர்களை தொடர் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருந்தது. இதே நேரத்துல இவருடைய இந்த கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதித்துறையை சேர்ந்து பல அதிகாரிகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்று சொல்லி அரசாங்கத்தினுடைய பிரதம கொறடாவாக இருக்கிற நலிந்த ஜேதிச தான் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். குறித்த விடயத்தை இன்றைய தினம் நாடாளுமன்றத்துல கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை நலிந்த ஜேதிச சொல்லி இருக்கின்றார். மேலும் பாதுகாப்பு படைகள் காவல்துறையுடன் தொடர்புடைய சிலரையும் ஏற்கனவே கைது செய்துள்ளதாக கூட கூறியிருக்கின்றார். அரசாங்கம் இந்த சம்பவத்தை இலகுவாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லியும் அவர் பாராளுமன்றத்துல இந்த ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு பதிலளிக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை நலிந்த ஜேதிச சொல்லியிருக்கின்றார். மேலும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூட பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் பாராளுமன்றத்துல தெரிவித்திருந்தமையும் ஒரு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான அனைத்து விதமான செயற்பாடுகளை மேற்கொள்வோம் என்று சொல்லி ஹரிணி அமரசூரிய சொல்லி இருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த முன்னரே சொன்னது போன்று பாதுகாப்பு படைகள்ல இருந்து இடைவிலகியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு விடயத்தை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. நாட்டில் இடம்பெற்று வருகின்ற இந்த
தொடர் குற்ற செயல்களை பார்க்கிற போது அதற்கு பின்னால வந்து இருக்கக்கூடியவர்கள் பார்க்கிற போது ராணுவத்துல இருக்கிறவர்களும் காவல்துறையில இருக்கிறவர்களுமாக காணப்படுகின்ற நிலையில தான் இந்த ஒரு விடயத்தையும் வந்து அரசாங்கம் வந்து ஒரு செயற்றிட்டமாக கொண்டு வந்திருக்கிறது. இதற்கிடையில பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அன்று அரசாங்க தகவல் திணைக்களத்துல நடைபெற்றுள்ள சிறப்பு செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் ஆயுத பயிற்சி பெற்று ஆயுதப்படை வீரர்கள் முப்படையை விட்டு விலகியவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அல்லது பாதாள உலக குற்ற கும்பல்களுடன் சேர்வது போன்ற போக்கு காணப்படுவதாக கூட பாதுகாப்பு செயலாளர் வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக தான் இந்த ஒரு முறையானது உருவாகி இருக்கின்றது. அதாவது அத்தகைய நபர்களை வந்து கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றார். ராணுவம் மற்றும் போலீஸ் ஆகிய இரண்டிலும் ஆயுதப்படைகளுடன் அதாவது ஆயுத பயிற்சிகளை பெற்று வெளியேறியவர்கள் குறுகிய காலத்திற்குள் வந்து கண்டுபிடித்து கைது செய்யுமாறு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இதனை முதலில் நாங்கள் சொல்லியிருந்தோம். இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த குற்றவியல் குழுக்களுக்கு ராணுவ வீரர்களும் தொடர்பு கொண்டுள்ளார்களா என்று ஒரு பத்திரிகையாளர் வினவிய போதுதான் இந்த ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்துல பொருளாதார சிக்கல்கள் மற்றும் போதைப் பொருள் பழக்கம் காரணமாகத்தான் சில ராணுவ வீரர்கள் கூட குற்றவாளிகளுடன் தொடர்புகளை வைத்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூட பாதுகாப்பு செயலாளர் வந்து இந்த விடயத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எனினும் இவ்வாறாக எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கு ராணுவ வீரர்கள் அடையாளம் கண்டு கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூட அவர் உறுதியளித்திருக்கின்றார். இதே நேரத்துல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் இன்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றது. அதாவது கொழும்பில வந்து ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டமானது சுகாதார அமைச்சிற்கு முன்பாக வந்து இன்றைய தினம் சுகாதார பட்டதாரிகளினால வந்து இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டதற்கான பிரதான காரணமாக இருக்கின்றது வந்து என்ன ஒரு விடயம் சொல்லி சொன்னா, இந்த நுண்ணறிவு கோள் என்ற பரீட்சையை வந்து அரசாங்கம் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறது. எனவே வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக இவ்வாறு அரசாங்கம் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போட்டி பரீட்சை தொடர்பில் வந்து எதிர்ப்பு தெரிவித்துத்தான் இந்த போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சுகாதார சேவைகளுக்கான வெற்றிடங்களை உடனடியாக நிரப்ப இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு உடனடியாக சேவை பயிற்சியை வழங்கு இலவச கல்வியை வந்து விலை பேசும் கொத்தலாவல பல்கலைக்கழகங்களுடைய இணை சுகாதார பட்டத்தை வந்து அரசு சேவை அங்கீகாரத்திற்கும் அராஜகத்தையும் நிறுத்த நியாயமான தேர்வு பரீட்சை முறை நிறுத்து ஆகிய வாசகங்களை எழுதிய வகையில தான் அவர்கள் இன்றைய தினமும் போராட்டத்துல வந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான விரிவான விடயங்களை வந்து எங்கள் காணொலிகளில் நிச்சயமாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்துல இந்த பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நிறைவு செய்து தங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லியும் டிப்ளோமாவை படித்து விட்டு வருகின்றவர்கள் நிறைவு செய்து வருகிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் இந்த போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே வேளையில இந்த போராட்டம் இடம்பெற்ற குறித்த பகுதியில வந்து போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இது இன்றைய நாள்ல இலங்கையில் ஏற்பட்ட மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய இந்த காணொலியில பார்த்திருக்கின்றோம். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது ஐநாவில் வந்து மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரும் ஆரம்பமாகி இருக்கின்றது. இது தொடர்பான முழுமையான விவரங்கள் வந்து அடுத்து வரும் காணொலியில வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.